வெல்கம் டு மை சேனல் எஸ்பிகே இசிஇ. ஸோ இந்த சேனலில் வந்து நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எம்சிக்யூ டைப்பு, ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறது பெட்டர் திங். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலரில் என்பிடெல் அசைன்மெண்ட்ஸில் ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து a microcontroller at least should consist of first option RAM, ROM, IO devices, serial and parallel ports and timers. Second option CPU, RAM, IO devices, serial and parallel ports, timers. Third option CPU, RAM, ROM, IO devices, serial and parallel ports and timers. Fourth option is CPU, RAM, IO devices and timers, etc. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன செய்யலாம், சம் நாலேஜ் கிடைக்கும். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், கண்டிப்பாக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கண்டெய்ன்ஸ் சர்க்யூட்ரி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரேம், ரோம், ஐஓ டிவைசஸ், ஐஓ போர்ட்ஸ், டைமர் சர்க்யூட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிபியூங்கிறது தான் என்னது மைக்ரோ ப்ராசஸர். அதாவது சிபியூ இஸ் நத்திங் பட் மைக்ரோ ப்ராசஸர் நத்திங் சிமிலர் டு தட் ஆஃப் சிபியூ. மைக்ரோ ப்ராசஸர் இஸ் ஏ டேட்டா ப்ராசஸிங் யூனிட். ஸோ சிமிலர் டு தட் ஆஃப் சிபியூ. ஓகேங்களா. சிபியூவில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே மைக்ரோ ப்ராசஸர் ஐசிக்குள்ளே இருக்கும். சிபியூக்குள்ளே என்ன இருக்கும், குரூப் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ், டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட், அரித்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இது மூணு தான் வந்து உங்களுக்கு வந்து எதற்குள்ளே இருக்கும், மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கும். ஸோ சிபியூக்குள்ளே என்ன பிளாக்ஸ் இருக்கோ அதே பிளாக்ஸ் தான் மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, சிபியூ சிமிலர் டு தட் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் சிபியூ. ஸோ சிபியூ மைக்ரோ ப்ராசஸர் இஸ் நத்திங் பட் data processing unit. Okay, so microcontroller வந்து microprocessor, it contains circuitry of microprocessor plus additional features of RAM, ROM, IO devices, serial and parallel ports, timer circuit, etc. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா CPU கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து தப்பு. செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேம் இருக்குது ஆனால் ரோம் கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷன் தப்பு. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிபியூ இருக்குது, ரேம் இருக்குது, ரோம் இருக்குது, ஐஓ டிவைசஸ் இருக்குது, சீரியல் அண்ட் பேரலல் போர்ட்ஸ் இருக்குது, டைமர் சர்க்யூட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரோம் இருக்குது பட் ஆனால் ரேம் இல்லை, சீரியல் அண்ட் பேரலல் போர்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு கண்டிப்பாக வந்து மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து இப்போ 8051 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன இருக்குது, 128 பைட்ஸ் ஆஃப் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இருக்குது, 4 கிலோபைட்ஸ் ஆஃப் ரீட் ஒன்லி மெமரி இருக்குது, 32 ஐஓ போர்ட்ஸ் இருக்குது, 2 டைமர் சர்க்யூட்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் சிபியூ மிஸ் ஆகுது, செகண்ட் ஆப்ஷனில் சிபியூ இருக்குது பட் ஆனால் ரீட் ஒன்லி மெமரி மிஸ் ஆகுது, தேர்ட் ஆப்ஷனில் எல்லாமே இருக்குது பட் ஃபோர்த் ஆப்ஷனில் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி மிஸ் ஆகுது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. So question number 2, what is the size internal read-only memory of 8051 microcontroller? So internal ROM வந்து 8051ல வந்து 4 kilobytes of ROM இருக்குது, 4 kilobytes of ROM, 128 bytes of RAM, 32 IO ports, 2 timer circuits. These are all the features of 8051 microcontroller. ஸோ 2 மார்க்கில் அண்ணா யூனிவர்சிட்டியில் 2 மார்க்கில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் கேட்டாங்கன்னா இந்த ஆன்சரை நீங்கள் எழுதணும். 128 பைட்ஸ் ஆஃப் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, 4 கிலோபைட்ஸ் ஆஃப் ரீட் ஒன்லி மெமரி அண்டு 32 ஐஓ போர்ட்ஸ் அண்டு 2 டைமர் சர்க்யூட்ஸ். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த சைஸ் ஆஃப் இன்டர்னல் ரேம் மெமரி ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்? ஸோ 4 கிலோபைட்ஸ் ஆஃப் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. ஸோ தேர்ட் கொஸ்டின், number of pins present in 8051 microcontroller. கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் 40. So number of pins present in 8051 microcontroller is 40. Number of pins present in 8086 microprocessor is 40. Okay, so 40. So correct option is C. So fourth question, which of the following is true in the context of 8051 microcontroller? IO port 0 is used as 8-bit read and write general purpose input output operations. So second option பாருங்க, IO port 1 is used as address bus for external memory design. IO port 2 is used for internal timers and external interrupts.
டி நன் ஆஃப் தி அபோவ். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன்னு சொன்னால் ஐஓ போர்ட் நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இன்னும் கிறிஸ்டல் கிளியராக தெரியணும்னு சொன்னால் நீங்கள் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட பின் டயக்ராமை போய் பார்க்கணும். ஸோ பின் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா போர்ட்டு 0, போர்ட்டு 1, போர்ட்டு 2, போர்ட்டு 3 4 போர்ட்டு நம்ம அதில் இருக்கும். ஸோ இப்போ ஐஓ போர்ட்டு 0 வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லாமே 8 பிட் ரீட் அண்ட் ரைட் ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். போர்ட்டு 0க்கும் அந்த ஆன்சர் கரெக்டு, போர்ட்டு 1க்கு அந்த ஆன்சருக்கு ஏ ஆப்ஷன் கரெக்டு, போர்ட்டு 2க்கு ஏ ஆப்ஷன் கரெக்டு, போர்ட்டு 3க்கு ஏ ஆப்ஷன் கரெக்டு. ஆனால் போர்ட்டு பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் வந்து தப்பு. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போர்ட்டு 0 வந்து டுவல் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எல்லா போர்ட்டுமே IO port 0 is used as 8-bit read and write general purpose input output operations. IO port 1 is used as 8-bit read and write general purpose input output operations. IO port 2 is used as 8-bit read and write general purpose input output operations. IO port 3 is used as 8-bit read and write general purpose input output operations. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 4 போர்ட்டுக்குமே பொருந்தும். ஓகேங்களா? செகண்ட் அண்ட் தேர்டு பாயிண்ட் வந்து ராங்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ. அது என்ன, போர்ட்டு 0 வந்து ஒரு டுவல் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும், போர்ட்டு 1 வந்து பர்ஃபார்ம் ஆகாது, போர்ட்டு 2 வந்து டுவல் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆகும், போர்ட்டு 3 பர்ஃபார்ம் ஆகும். இது என்ன டுவல் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆகுங்கிறத நீங்கள் போர்ட்டு பின் டயக்ராம் 8051 பின் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எல்லா போர்ட்டுமே இந்த வேலை தான் செய்யும். ஜென்ரல் பிட் ரீட் அண்ட் ரைட் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். அதாவது இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து டேட்டா வந்து அவுட் சைடு தி யூனிட்டுக்கு அனுப்பும், வெளியில் இருக்கிற டேட்டா வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வாங்க. அப்போ ரீடு ரைட் 2 ஆப்ரேஷன்ஸுமே பர்ஃபார்ம் ஆகும் பை யூஸிங் இன் அண்ட் அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ. So what is the time taken for one machine cycle if crystal frequency is 20 megahertz? ஸோ கிறிஸ்டல் டைம் டேக்கன் ஃபார் 1 மிஷின் சைக்கிள் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 20 அதாவது கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சியால் 12ஆல் டிவைட் பண்ணணும். 1 மிஷின் சைக்கிள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து 1/f போட்டிங்கன்னா டைம் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். அதாவது கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சியை வந்து 12ஆல் டிவைட் பண்ணி அதிலிருந்து 1/that ஃப்ரீக்வன்சியை போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மிஷின் சைக்கிள் கிடச்சிரும். ஸோ 0.6 மைக்ரோசெகண்ட்ஸ். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி. So second question number 6, the contents of SP register after reset. அதாவது எஸ்பிங்கிறது என்னது, ஸ்டாக் பாயிண்டர். ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டர் நீங்கள் ரீசெட் பட்டனை வந்து மைக்ரோ கண்ட்ரோலரில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் பாயிண்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கும். கரெக்டாக, சூப்பர் கொஸ்டின் இது. அதாவது வந்து மைக்ரோ கண்ட்ரோலரை பொறுத்தளவு ரீசெட் பண்ணிங்கன்னா எல்லா அக்யூமுலேட்டர் ரீசெட் ஆயிரும், ப்ரோக்ராம் கவுண்டர் ரீசெட் ஆயிரும், எல்லா ராம் எல்லாமே ரீசெட் ஆயிரும். ஆனால் ஸ்டாக் பாயிண்டர் மட்டும் 07 தான் இருக்கும். இனிஷியல் வேல்யூவே 07 தான். ஸோ அப்போ வந்து கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. ஓகேங்களா? ஸோ முக்கியமான கொஸ்டின். எல்லாமே ரீசெட் ஆகும்போது 0 ஆயிரும். பட் ஆனால் ஸ்டாக் பாயிண்டர் மட்டும் ரீசெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், 07க்கு போகும் இனிஷியல் வேல்யூ. ஏன்னா ஸ்டாக் பாயிண்டரோட இனிஷியல் வேல்யூ 07 தான். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் பின் ஆஃப் போர்ட் 3 is an alternative function as a write control signal for external data memory. ஸோ அதாவது வந்து எக்ஸ்டர்னல் டேட்டா மெமரி வந்து ஆக்சஸ் பண்ணுறது எந்த பின்னு வந்து ஆக்சஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் போர்ட் சி, போர்ட் 3.6. இது வந்து நான் கடைசியில் வந்து இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இதோட டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 8, the SPங்கிறது ஸ்டாக் பாயிண்டர். the SP is a dash 8 bit register and this may defined anywhere in the dash. ஸோ எஸ்பிங்கிறது ஸ்டாக் பாயிண்டர். அப்போ ஸ்டாக் பாயிண்டர் வந்து 8 பிட் ரெஜிஸ்டர் தான். ஸோ அது வந்து 8 பிட் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எதில் ஆக்சஸ் பண்ணலாம், ரேமில் தான், ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் தான் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ வந்து சிப் ஆஃப் 128 பைட் ஆஃப் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதில் தான் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், ரிட்ரைவ் பண்ணுவோம். ஸோ வந்து அப்போ த ஸ்டாக் பாயிண்டர் ஆஃப் 8 பிட், ஸ்டாக் பாயிண்டர் வந்து 8 பிட் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? இங்கே வந்து 8 பிட் ரெஜிஸ்டர், மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து 8 பிட் ரெஜிஸ்டர். அதை வந்து எதில் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன் சிப் 128 பைட் ஆஃப் இன்டர்னல் ரேமில் ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா ரேமோட சைஸ் வந்து 128 பைட்டு, ரோமோட சைஸ் வந்து 4 கிலோ பைட்ஸு. 4 கிலோ ரேம் வந்து நம்ம டேட்டா மெமரி, ரோம் வந்து ப்ரோக்ராம் மெமரி. சரிங்களா? ஸோ வந்து டேட்டா அப்போ ஸ்டாக் பாயிண்டரோட டேட்டாவை நம்ம வந்து இன்டர்னலில் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், இன்டர்னல் மெமரியில். ஸோ அப்போ வந்து ஸ்டாக் பாயிண்டர் ஆஃப் 8 பிட்
wide register, and this may be accessed in anywhere in the 128 bytes of random access memory. So correct option is D. So next question, match the following: TCON, SBUF, TMOD, PSW, PCON. TCON டைமர் கவுண்டர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், CON கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்க, T வந்து டைமராக இருக்கலாம் கவுண்டராக இருக்கலாம், சரிங்களா? அப்போ TCON டைமர் கவுண்டர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், SBUFனா சீரியல் டேட்டா பஃபர், ஓகேங்களா? TMODனா டைமர் கவுண்டர் மோட் ரெஜிஸ்டர், PSWனா ஸ்டேட்டஸ், அதாவது PSWங்கிறது ஃப்ளாக் ரெஜிஸ்டர், ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸ் வேர்ட். இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது நான் கீழே நான் சொல்கிறேன். After execution of arithmetic operations and logical operations, some of the flags going to be set. அது என்னென்ன flag? Carry flag, auxiliary carry flag, parity flag, overflow flag, like that. ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். PCON பவர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், ஓகேங்களா? அப்போ TCON வந்து ஃபஸ்ட்டுக்கு எத்தனை அது உங்களுக்கு பொருந்தும்? டைமர் கவுண்டர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 2 தான் ஆன்சர் கரெக்ட், டைமர் கவுண்டர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். செகண்டரி SBUFனா சீரியல் டேட்டா பஃபர், ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்னது? 4th ஆப்ஷன் தான் கரெக்டு, சீரியல் டேட்டா பஃபர் ஃபார் ட்ரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ். ஓகே, ஏன்னா நம்ம டேட்டா வந்து சீரியலில் தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம், சீரியலில் தான் ரிசப்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அதோட ரெஜிஸ்டர் தான் SBUF. SBUFனானது சீரியல் டேட்டா பஃபர் ஃபார் ட்ரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ். அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 4. அடுத்து TMOD டைமர் கவுண்டர் மோட் ரெஜிஸ்டர், அது எங்கே இருக்குது? 5th இருக்குது, டைமர் கவுண்டர் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ அது வந்து 5th தான் கரெக்டு. PSWனா ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸ் வேர்டு, இதில் என்னென்ன இருக்கும்? கண்டென்ஸ் ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன், ஃபஸ்ட்டு தான் கரெக்டு. ஸோ 4க்கு வந்து 1 தான் கரெக்டு, கண்டென்ஸ் ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன். என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கும்? கேரி ஃப்ளாக், ஆக்சலரி கேரி ஃப்ளாகோட ஸ்டேட்டஸ், கேரி ஃப்ளாகோட ஸ்டேட்டஸ், பேரிட்டி ஃப்ளாகோட ஸ்டேட்டஸ், ஜீரோ ஃப்ளாகோட ஸ்டேட்டஸ், ஓவர்ஃப்ளோ ஃப்ளாகோட ஸ்டேட்டஸ், எந்த ரெஜிஸ்டர் பேங்கை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து இதில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து PCON, அது என்னது? பவர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். அப்போ தேர்டு பாருங்கள், ஐடியல் பிட், பவர் டவுன் பிட். ஸோ இதுதான் ஆப்ஷன். அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் A. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹவு மெனி 16-bit ரெஜிஸ்டர்ஸ் ப்ரெசன்ட் இன் 8015 மைக்ரோ கண்ட்ரோலர்? கண்ணை மூடிட்டு சொல்லிடுங்க, 2. என்னென்னது? டேட்டா பாயிண்டர் அண்ட் ப்ரோக்ராம் கவுண்டர். ஓகே, டேட்டா பாயிண்டருங்கிறது ஒரு 16-bit ரெஜிஸ்டர் மைக்ரோ கண்ட்ரோலரில், ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது ஒரு 16-bit ரெஜிஸ்டர். ப்ரோக்ராம் கவுண்டரோட ஃபங்க்ஷன் என்ன? விச் இஸ் யூஸ்டு டு பாயிண்ட் அவுட் தி அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். டேட்டா பாயிண்டருங்கிறது 16-bit ரெஜிஸ்டர், மெமரி லொக்கேஷனை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலரில் டேட்டா பாயிண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 16-bit ரெஜிஸ்டர்ஸ் ஆர் அவைலபிள் இன் மைக்ரோ கண்ட்ரோலர், ப்ரோக்ராம் கவுண்டர் அண்ட் டேட்டா பாயிண்டர், DPTR. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் B. So 11th question, which of the following is true if the contents of PSW is 16? அதாவது PSWவில் 16 இருந்துச்சுன்னு சொன்னால் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. அப்போ 16 இருந்துச்சுன்னா பிட் 3 and 4 வந்து நம்ம இது பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் இஸ் C. அதாவது ரெஜிஸ்டர் ப்ரோக்ராம் யூசஸ் ரெஜிஸ்டர்ஸ் பேங்க் 2, ரெஜிஸ்டர் பேங்க் 2 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து கீழே நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸோட ஃபார்மேட்டை நீங்கள் ஃப்ளாக் ரெஜிஸ்டரோட ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த கொஸ்டின் வந்து புரியும், சரிங்களா? ஸோ ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸ் வேர்டில் 16 இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அதை வச்சு 16 நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன செட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் C. ஏன்னா பிட் 3 பிட் 4ல் வந்து 00 இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர் பேங்க் 0வை நம்ம செலக்ட் பண்ணுறோம், 01 இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர் பேங்க் 1 செலக்ட் பண்ணுறோம், 10 இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர் பேங்க் 2 செலக்ட் பண்ணுறோம், 1 இருந்துச்சு ரெஜிஸ்டர் பேங்க் 3 செலக்ட் பண்ணுறோம். இப்போ 16ல் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 16ல் வந்து 16 லோட் பண்ணுறதுனால பேங்க் 3 பேங்க் 4 ரெண்டுமே வந்து பேங்க் 3 பேங்க் 4 C. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் C. ப்ரோக்ராம் யூசர் ரெஜிஸ்டர் பேங்க் 2 வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் C. அந்த ஃபார்மேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதாவது ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸ் வேர்ட் ஆர் ஃப்ளாக் ரெஜிஸ்டர். ஸோ ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸ் வேர்டில் தான் நம்ம ரெஜிஸ்டர் பேங்கை செலக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் an alternate function of port pin 3.0 in the 8051 is what? கரெக்ட் ஆப்ஷன் இஸ் B. சீரியல் இன்புட் போர்ட். ஸோ இதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட இது கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13, how many 16-bit timers and counters present in 8015 microcontroller? கண்ணை மூடிட்டு சொன்னிடலாம் 2, டைமர் 0 as well as டைமர் 1. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் C.
So next fourth question is which of the following flag is not present in programming status word. கண்டிப்பாக கேரி ஃப்ளாக் இருக்கும், parity flag இருக்கும், overflow flag இருக்கும், பட் GF நாட் வந்து இருக்காது. ஸோ இது நாட் ப்ரெசன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் D. So last question, when push instruction is executed, the stack pointer is incremented by 1, stack pointer is incremented by 2, stack pointer decremented 1, decremented 2. So அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் A. stack pointer is incremented by 1. ஏன்னா மைக்ரோ ப்ராசஸரில் வந்து உங்களுக்கு ஸ்டாக் புஷ் ஆப்ரேஷன், பாப் ஆப்ரேஷன். புஷ் ஆப்ரேஷன்னா நம்ம என்ன செய்கிறோம், டேட்டாவை வந்து ஸ்டாக்கில் தூக்கி கொண்டு போய் போடுறோம். பாப் ஆப்ரேஷன்னா டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறோம் ஸ்டாக்கிலேருந்து. ஸோ இப்போ வந்து மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஃபஸ்ட்டு டிக்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணும் புஷ் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா. ஆனால் இப்போ கண்ட்ரோலரில் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மைக்ரோ கண்ட்ரோலரில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது யாவும் வச்சுக்கலாம். மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து புஷ் ஆப்ரேஷன்னா டிக்ரிமெண்ட் ஆகிட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். பாப் ஆப்ரேஷன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணணும். அதே அப்படி ரிவர்ஸில் இங்கே நடக்கும். புஷ் ஆப்ரேஷனை இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். பாப் ஆப்ரேஷனை டிக்ரிமெண்ட் ஆகிட்டு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணும். ஸோ அப்போ இங்கே புஷ் ஆப்ரேஷன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும், இன்க்ரிமெண்டட் பை 1. ஏன்னா இங்கே வந்து இது 8-bit ரெஜிஸ்டர் ஸ்டாக் பாயிண்டர். ஸோ இன்க்ரிமெண்டட் பை 1. ஸோ இப்போ பாருங்கள், அந்த கொஸ்டினுக்கு வந்து கேட்டிருந்தாங்கல்ல, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, an alternate pin of function of port pin 3.0. ஸோ 3.0 alternate pin 3.0 என்னது, சீரியல் இன்புட் போர்ட் RxD. அதாவது வந்து சீரியல் இன்புட் போர்ட் வெளியிலேருந்து வரக்கூடிய டேட்டாவை சீரியலாக வந்து போர்ட்டு 3.0 வந்து வாங்குது. போர்ட்டு 3.1 டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது. போர்ட்டு 3.2 வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0. போர்ட்டு 3.3 இதெல்லாம் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன். வேறு இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், போர்ட்டு 3.0 ஜென்ரல் ரீட் அண்ட் ரைட், ஜென்ரல் பர்பஸ் ரீட் அண்ட் ரைட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ வேறு அதை நெக்ஸ்ட்டு போர்ட்டு 3 ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் தான் இது எல்லாமே. 3.0 வந்து சீரியல் இன்புட் போர்ட்டு, 3.1 சீரியல் அவுட்புட் போர்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ 3.2 3.3 எல்லாமே இதில் போட்டிருக்கு, நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு, ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, an alternate function of port pin 3.0 in the 8015 microcontroller is serial input port. So correct option is 3.0 என்னது, serial input port. Serial input port. Okay, so correct option is that. Correct option is B. next என்ன கொடுத்துருக்கேன், இந்த பாருங்கள், ரீசெட் வேல்யூ ஆஃப் சம் 8015 மைக்ரோ கண்ட்ரோலர். நீங்கள் வந்து 8050 ஒன்று ரீசெட் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ரீசெட் ஆயிரும், அக்யூமுலேட்டர் ரீசெட் ஆயிரும், பி ரெஜிஸ்டர் ரீசெட் ஆயிரும், ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸோடு ரீசெட் ஆயிரும். ஸ்டாக் பாயிண்டர் வந்து இனிஷியல் வேல்யூ 07க்கு போகும். ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா ஸ்டாக் பாயிண்டரோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. ஸோ ஸ்டாக் பாயிண்டர் மட்டும் இனிஷியல் வேல்யூ 07ல் இருக்கும். ஓகே, ஸோ டிபிடிஆர் ரீசெட் ஆயிரும், எல்லா ரேம் ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும். ஏன்னா டேட்டா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா எல்லாமே ரீசெட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் எல்லாமே ரீசெட் ஆகும், ஸ்டாக் பாயிண்டர் மட்டும் இனிஷியல் வேல்யூ 07ல் இருக்கும். ஸோ இப்போ அது இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, 16ங்கிற வேல்யூ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் கேட்டீங்க, இந்த கொஸ்டினை பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ இஃப் கண்டென்ட்ஸ் ஆஃப் PSW இஸ் 16. அப்போ 16, அப்போ PSW ஃபார்மேட் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதை இங்கே நான் சேர்த்துருக்கேன். ஸோ PSW 2 மார்க்லையும் கேட்பாங்கப்பா அண்ணா யூனிவர்சிட்டியில். 2 மார்க்கில் ட்ரா த ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸ் வேர்ட் ஆர் ட்ரா தி ஃப்ளாக் ரெஜிஸ்டர் ஆஃப் 8015 மைக்ரோ கண்ட்ரோலர் அல்லது ஆர்கிடெக்சர் ஆஃப் 8015 மைக்ரோ கண்ட்ரோலரில் கண்டிப்பாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இது எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அப்போ இது என்னது, கேரி ஃப்ளாக், ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், F0ங்கிறது யூசர் ஃப்ளாக் 0 அவைலபிள் டு தி யூசர் ஃபார் ஜென்ரல் பர்பஸ். RS1 RS நடத்தான் ரெஜிஸ்டர் பேங்க் செலக்ட் 1, RS0னா ரெஜிஸ்டர் பேங்க் செலக்ட் 0, OVனா ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக், ஹைஃபன் வந்து அதை டஸ் நாட் யூஸ், Pனா பேரிட்டி ஃப்ளாக். ஸோ கேரி ஃப்ளாக் எப்போ செட் ஆகும், நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷன் ஏதோ ஒன்று பண்ண முடித்தோன்னே ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அர்த்தமெட்டிக் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் த பேஸ்ட் ஆன் ரிசல்ட்டு, தட் இஸ் அக்யூமுலேட்டரில் தான் ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ரிசல்ட்டை பொறுத்து இந்த கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆகும். கேரி வந்துச்சுன்னா இது செட் ஆகும், கேரி வரலன்னா ரீசெட் ஆகும். ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் இங்கே 8-bit ஆப்ரேஷன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆக்சிலரி கேரி ஃப்ளாக்னா லோயர் ஆர்டர் 4-bitலேருந்து ஹையர் ஆர்டர் 4-bitக்கு கேரி மூவ் ஆச்சுன்னு சொன்னால் ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆகும். F0 வந்து டஸ் நாட் யூஸ். RS1 RS0 தான் நம்ம ரெஜிஸ்டர்ட் பேங்கை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, 16
இப்போ நான் போர்டுக்கு போயிடுறேன். 16 இப்போ 16னா என்னது 0 0 0 1 நெக்ஸ்ட்டு 0 1 1 0. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது என்னது கேரி ஃப்ளாக், இது என்னது ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், இது என்னது F0, இது டஸ் நாட் யூஸ். இது என்னது, இதுதான் வந்து என்னது RS1 RS0 RS0. ஸோ RS1 RS0 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 10. அப்போ ரெஜிஸ்டர் 00னா ரெஜிஸ்டர்ட் பேங்க் 0, 01னா ரெஜிஸ்டர்ட் பேங்க் 1, 10னா ரெஜிஸ்டர்ட் பேங்க் 2. ஸோ அப்போ வந்து கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ரெஜிஸ்டர் பேங்க் 2 வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கடுத்து ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே என்ன இருக்குது RS1 RS0 வந்து 10 இருக்குது. அப்போ 10னா என்னது 10னா ரெஜிஸ்டர்ட் பேங்க் 2 வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அதுதான் இருக்குது. 10னா என்னது நம்ம என்ன பண்ணுறோம் 10னா ரெஜிஸ்டர்ட் பேங்க் 2 செலக்ட் பண்ணுறோம். அப்போ ரெஜிஸ்டர்ட் பேங்க் 2 வந்து இங்கே எனக்கு செலக்ட் பண்ணுறோம். ஸோ கேரி ஃப்ளாக் இங்கே செட் ஆகலை. சரிங்களா? ரெஜிஸ்டர் பேங்க் 0 இது பண்ணலை, ரெஜிஸ்டர் பேங்க் 3 நம்ம இது பண்ணலை. அப்போ ரெஜிஸ்டர் பேங்க் 2 தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா CPU ரெஜிஸ்டர் என்னென்ன இருக்குது. நான் போன வீடியோவில் நான் போடும்போது CPU ரெஜிஸ்டர்னு சொன்னேன். CPU ரெஜிஸ்டர் என்னென்ன இருக்குன்னா அக்யூமுலேட்டர், B ரெஜிஸ்டர், ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸ் வேர்ட், ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர், DPTR. இதுதான் CPU ரெஜிஸ்டர். நீங்கள் டேட்டா வந்து மூவ் பண்ணும்போது சோர்ஸ் ஆர் டெஸ்டினேஷன் இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு CPU ரெஜிஸ்டர் இருக்கணும். CPU ரெஜிஸ்டர் இல்லாமல் 2 ரெஜிஸ்டருக்கு இடையில் நீங்கள் டேட்டாவை மூவ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ராங், இல்லீகல். ஸோ சோர்ஸாக இருக்கலாம் அல்லது டெஸ்டினேஷனாக இருக்கலாம், எதுலேயோ ஒன்று CPU ரெஜிஸ்டர் இருக்கணும். இப்போ மூவ் R4, A, அப்போ அக்யூமுலேட்டர் உள்ளது R4 ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். மூவ் R3 A, R3யில் உள்ளதை அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். ஆனால் மூவ் R3, R4 திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இல்லீகல். இதை சொல்கிறதுக்காக அப்போ சோர்ஸ் ரெஜிஸ்டராக இருக்கணும், சோர்ஸ் ஆர் டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் ஏதாச்சும் ஒன்று வந்து CPU ரெஜிஸ்டர் இருக்கணும். இல்லைன்னா தட் 2 ரெஜிஸ்டருக்கு இடையில் டேட்டா நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா தட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இல்லீகல். மூவ் R3, R4, மூவ் R2, R1, மூவ் R0, R1 திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இல்லீகல். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த இதை நான் காமிச்சேன். எல்லாருமே லேர்ன் பண்ணலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறலாம். ஸோ வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இது பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை போடுங்க. தேங்க்யூ.